ஹாய் காய்ஸ், நம்ம வீடியோ போட்டு ஒரு 15 நாள் மேலே ஆயிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு புது வீடியோ, அது சூப்பரான வீடியோவோட தான் வந்து. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் வந்து ட்ரேடிங்குள்ளே வரத்துக்கு முன்னாடி சரி, வந்தக்கப்புறமும் சரி, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல் இருக்கும். இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதேமாரி கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு புரியும். இல்லை கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், ஒரு பிகினர் வந்து சார்ட்டை எப்படி சூஸ் பண்ணலாம், அதேமாதிரி எந்த டைமில் சூஸ் பண்ணலாம் அதான் பார்த்துருப்போம். நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த ட்ரேடிங்குள்ளே ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்திருப்போம். அதிகபட்சம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், ட்ரேட் பண்ணுறா ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு உள்ளே வந்திருக்கேன். இன்னொரு கேட்டகரி வந்து எப்படி இருந்திருப்பீங்க, சில பேர் ட்ரேட் பண்ணி பல லட்சமாக சம்பாதிக்கிறான், லைட்டாக வாய் வளருது, பல லட்சமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கூட உள்ளே வந்துருக்கலாம். இந்த மாதிரி தான் அதிகபட்சம் உள்ளே வந்திருப்பீங்க ட்ரேடிங்குள்ளே. ஆனால் ட்ரேடிங்குள்ளே அவன் எப்படி அவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உள்ளே வந்தோடனே யாராலையுமே வந்து அவ்வளோ லட்சமாக சம்பாதிக்க முடியாது. உள்ளே வந்தோடனே கன்ஃபார்ம் அவன் லாஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஏன் லாஸ் பண்ணுவான்னா, அவனுக்கு ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ நீங்களே ஒரு புது ட்ரேடர், நீங்களே உள்ளே வந்தீங்கன்னா பணத்தை போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் லாஸ் பண்ணிருப்பீங்க. டெமோவோ சரி, பணம் போடாமல் நான் டெமோவில் தான் ட்ரேடே பண்ணுவேன், ஏன்னா நான் பணம்லாம் போட மாட்டேன், நான் கற்றுட்டு தான் பணம் போடுவேன்னு சில பேர் இருப்பான். சில பேர் நம்ம டெமோலே போடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், இவ்வளோ அதிலே டெமோலே வந்து $10,000 தரானே என்ன பண்ணுவான், இப்போ 10 டெமோ ஒரு பிகினரை வந்து என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து ஆசையாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ வேணால் போடலாமே, ஒரு $100 போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $100 போட்டிருப்பான். இப்போ $100 உள்ள ஒரு செகண்ட் $100 போட்டு இன்னும் அதிகபட்சம் இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அப் இருக்கும், ஒன்று டவுன் இருக்குது. இப்போ நம்ம அப் போட்டால் அப் மேலே போயிடுச்சுன்னா காசு, கீழே போயிடுச்சுன்னா லாஸு, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிச்சு போட்டுப்பான். இப்போ நான் அப் போட்டிருக்கேன், ஒரு பின்னு சொல்லிட்டு நான் இப்போ அப் போட்டிருப்பேன். போட்டு இப்போ மேலே போகுதா, இப்போ என்ன எவ்வளோ நிமிஷம் இருக்குது முடியறதுக்கு, 48 செகண்ட் இருக்குது. 40 செகண்ட் மேலேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காசுன்னு தெரியும். இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பிகினருக்கு. ஆனால் வந்து இதில் வந்து லட்சமாக சம்பாதிக்கணுக்கு வந்து இது 2 ஆப்ஷன் மட்டும் இல்லை, இதுலேயே வந்து நிறையா இருக்குது. ஏன்னா வந்து ட்ரேடிங்கிறது வந்து ஒன்றுமே தெரியாமலாம் உள்ளே வர முடியாது. அதில் வந்து ஏன் ஒரு சார்ட் மேலே போகுது, ஏன் ஒரு சார்ட் கீழே போகுதுலாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்க கொஞ்ச நாள் எடுத்துக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து எப்படி சொல்லிட்டு, ஒரு டெமோ சொல்லணும்னா, ஒரு ஃப்ரீ ஃபயரே இப்போ விளாட்றேன்னு வச்சுங்க. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, ஒரு நூபு, ஒன்றுமே எப்படி சொல்லிட்டு ஒன்றுமே ஒரு கன்னை எடுத்து எப்படி சுடன்னு தெரியாது, ஒரு கன் எப்படி ரீரோல் பண்ணணும்னு தெரியாது, எது எடுத்தால் எது யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுமாரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாத டைமில் நம்ம டெமோ தான் யூஸ் பண்ணணும். அதிகபட்சம் காசு போடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா அடுத்தவங்க காசு போட்டு அவன் அவ்வளோ நம்மளும் காசு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மனசில் தோணும், ஏன்னா காசு போட்டால் இவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கும் போது எதுக்கு நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்கணும்னு ஆசை. நீங்கள் அது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் இதில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சம்பாதிக்கலாம், வெளியே போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சம்பாதிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் இதில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு பொறுமை. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக இருக்குது அவ்வளோ ட்ரேடிங்கில் நீங்கள் சக்சீட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து, ஏன்னா பொறுமையாக இருந்தால் தான் வந்து ஒரு லெவலாக தான் நம்ம கற்றுக்க முடியும். எடுத்தோடனே வந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும் டேரெக்டாக சொல்லிட்டோன்னு வச்சுங்க, எப்படி வந்து அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்க கற்றுக்கிட்டால் அதை எப்படி வந்து எப்படி சொல்லிட்டு சேவ் பண்ண உங்களுக்கு தெரியாது. ஏன் சேவ் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் நான் டேரெக்டாக சொல்லிட்டு வச்சுங்க, எப்படி சொல்லிட்டு 1 செகண்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ட்ரேடர்லாம் வந்து எப்படி அவனுக்கு வந்து நல்லா ட்ரேட் பண்ணுது, ஆனால் வந்து அந்த விஷயத்த கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டே யாருக்கும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு பிகினர் தான், உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிற ஒரே விஷயத்த மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த கேண்டில் வருது, இந்த மாதிரி கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் டவுன் தான் போகும்னு சொன்னால் நீங்கள் அதை மட்டும் தான் நம்புவீங்க. அதை மட்டும் நம்பி கீழே போகும். ஆனால் அது அவனுக்கு தெரியும், ஏன் அந்த கேண்டில் மேலே போச்சு, அடுத்த கேண்டில் ஏன் ரெட்டாக வரும், ஏன் டவுனில் போகும்னு அவனுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஒரு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போச்சுன்னா ஒரு ரெட் கேண்டில் கீழே வரும்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி அதை பற்றி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க. ஒரு கொஞ்ச நாள் எப்படியும் ஒரு வந்து மினிமம் ஒரு வருஷமாக தான் ஆகும். ஏன்னா ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க ஒரு வருஷமாக தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பணம் சில டைம் உங்களுக்கே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், சில டைம் நம்மளுக்கு வந்து தூணும். எப்படி சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல சில டைம் தோணும் 6 மாதத்துலேயே கற்றுக்கணும்னு நிறைய பேர் இருக்கா, 1 வருஷம் 2 வருஷம் கூட சில பேருக்கு இருக்குது. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து எப்படி சொல்லிட்டு, இப்போ நம்ம ஸ்டடிஸே எடுத்துட்டாலும் வந்து சீக்கிரமாக படிக்கிறவனுக்கு வந்து அது சீக்கிரமாக கற்றுப்பான். அது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்தமாரி தான் இதுவும்.
இதை பற்றி தெரிஞ்சுக்க அவனுக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுக்கலாம், அவன் எவ்வளோ வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்றத பொறுத்து தான். ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா வந்து ஒன்றும் பண்ணவே கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டிங்க ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணி கொஞ்சம் சரி காசு போட்டிங்க, ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டோன்னு நினச்சி காசு போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி திரும்பி வந்து லாஸ் போகும். ஏன் அப்படி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு லெவல் கற்றுக்கிட்டீங்க, ஃபஸ்ட் லெவல் கற்றுக்கிட்டீங்க, இப்போ செகண்ட் லெவலில் அடுத்த லெவல் இது நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து அடுத்த லெவல் போகிறீங்கன்றதுக்கு அடையாளம். ஏன்னு சொல்லுன்னா, இப்போ ஃபஸ்ட் லெவல்லே வந்து நீங்கள் ட்ரேட் ப்ராஃபிட்டே ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் பண்ணி தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம இது வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு. ஆனால் இப்போ அதே லாஸ் ஆனா ஏன் தப்பு பண்ணுன்றத தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவோம், இது வந்து இதுலேருந்து நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சுன்னா அதை குவிட் பண்ணிட்டு போயிடும். ஒரு லெவல் நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு லெவல் நேரம் வந்து ஜெயிச்சுக்கிட்டே நேரம் மேலே போயிட்டே இருக்க முடியும். ஒரு படியாக இப்போ ஒரு படியாக இருந்தால் 2 படி இறக்க தான் செய்யும். திரும்பி அந்த 2 படியை தாண்டி 3வது படி போவோம். அப்போ தான் வந்து அப்படியே லெவலில் தான் ஏற முடியுமே தவிர வந்து உடனே வந்து நேராக வந்து நான் 10வது படிக்கு ஏறிக்கலாம் அப்படின்னு யாராலையும் ஏற முடியாது. 2 படி ஏறினா 3 படி சறுக்க தான் செய்யும். அப்போ தான் நம்ம வந்து வளர்றேன்னு அர்த்தம். அதே நேராக 10வது படி போயிட்டுனா அது வந்து லக்குன்னுவாங்க. லக்கு வந்து எப்படி சொல்றது, சில நாள் லக்கு இருக்கும், சில நாள் லக்கே இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப பெரிய லட்சமாக லாஸ் பண்ணிடுவோம். அந்த லட்சமாக லாஸ் பண்ணாமல் இருக்குது தான் நம்ம சின்ன சின்ன மினிமம் லாஸ் ஆகுது பண்ணுவோம். ஏன்னா ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணாமல் யாராலையும் மேலேயும் போக முடியாது, மேலே போக முடியாது. ஏன்னா ட்ரேடிங்கிறது 100% யாராலும் அக்யூரேட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ட்ரேடு நீ நல்லா வந்து பண்ண லட்சமாக சம்பாதிக்கணும் சரி தான், இந்த ட்ரேடு எடுத்தால் ஒரு ட்ரேடில் நஷ்டமாகும் தான் சரி. ஏன்னா அதை வந்து மார்க்கெட் டைமிங் பொறுத்து வருது. ப்ரெடிக்ட் நம்ம வந்து ஒரு 90% அதான் வந்து ட்ரேடிங்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 100% யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ரூல் அதான். ஏன்னா வந்து ட்ரேடிங்கிறது சார்ட்ன்றது எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாலும் அது வந்து நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஏன் அந்த மேனேஜ்மெண்ட்டு சரி அவன் நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து திரும்பி ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ரெக்கவர் பண்ணிட்டு அதிகமான அமௌண்ட் போடும், அது வந்து லாஸ் ஆகும். அவன் என்ன பண்ணுவான், நல்லா தெரிஞ்சவன் அந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து நம்ம காப்பாற்றி அடுத்த ட்ரேடில் அதை எப்படி அந்த லூஸ் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்ம எடுக்கணும் தான் வந்து அடுத்த ட்ரேடில் அந்த நல்லா தெரிஞ்சவனுக்கு வந்து அது தெரியும். பிகினருக்கு அது தெரியாது, அதனால தான் வந்து அவன் லாஸ் ஆகிட்டு வெளியே போயிட்டுருக்கான். ப்ரோவுக்கு அதான் அவனுக்கு இவனுக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு இதான். இப்போ அவன் ப்ரோ ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை தான். பொறுமை வந்து கடல் வந்து சில பேர் சொல்லிட்டுருப்பாங்க டைலாக்காக, பொறுமை வந்து கடல்னு பெரிதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோக்கு நம்ம சக்சீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நாளும் வந்து ஒரு சார்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரே மாதிரியே வந்து எல்லா நாளும் சார்ட் போயிட்டே இருக்கு. மேலேனா மேலேயே போயிட்டு இருக்காது, ஒரே நாள் கீழே போயிட்டு இருக்காது, நடுவுலேயே போயிட்டு இருக்காது. ஒரு நாள் ஒரு சார்ட் வரும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சார்ட் இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க, இதில் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து 1 செகண்ட் நான் இது ஜிக்ஸாக் போட்டு காட்டுறேன். இது வரைக்கும் ஜிக்ஸாக், இந்த பார்த்தீங்களா இது ஜிக்ஸாக் பேட்டர்ன். இது பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிட்டு திரும்பி இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. கீழே வந்து இப்போ திரும்பி மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து இப்போ திரும்பி மேலே போயிட்டு இருக்கு. ஏன் மேலே போகுது அப்படிலாம் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். மேலே போயிட்டு இருக்கு, அடுத்து கீழே வருமா அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆனால் ஒரு ப்ரோவுக்கு தெரியும் அது எப்படி ஏன் கீழே வரும்ன்ட்டு. அதெல்லாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா வந்து இப்போ அடுத்த சார்ட் வேறு ஒரு சார்ட் போய் காட்டுறோம்னா அது எப்படி இருக்கும் பாருங்களா. இப்போ இந்த சார்ட் போடுங்க, இது ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் எப்படி இருந்துச்சு, கீழே வந்துட்டு மேலே போயிட்டு. ஆனால் இது பாருங்கள் ஈக்குவலாக மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கு. அதான் அவன் ப்ரோக்கும் பிகினருக்கும் இருக்க வித்தியாசம். ப்ரோக்கு வந்து அது எப்படி வந்து சார்ட்டு மேலே போகும் கீழே போகும்லாம் தெரியும். நம்ம ஒரு நாளாக வந்து ட்ரேடிங்கை உள்ளே வந்து பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அது எப்படி ஒரு சார்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த டைமுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்லாம் கற்றுக்க முடியும். ஏன்னா வந்து அதனால தான் சொல்கிறது சார்ட்டை வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்னு சொல்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ இந்த ட்ரேடுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடு இது ஒரு $100 நான் வச்சுருக்கேன். $100 வந்து ஒரு அப் ட்ரேட் போடுறேன்னு வச்சுக்கேன். சரி, இப்போ இது டெமோ தான், ஏன்னா ரியல் வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரமோ நான் ரியலில் போட்டு காட்டுறேன். இப்போ டெமோ, ஏன்னா வந்து டெமோவில் நம்ம வந்து போகிறது வந்து எப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டு காட்டுது. நான் ரியலில் போட்டேன்னா எங்கள் காசு தான். ஏன்னா ரியலில் போகிறதுக்கு முன்னாடி நான் நிறையா வந்து அனலைசஸ்ஸு அதெல்லாம் நிறையா பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம டெமோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் ஒரு சரிங்க வெயிட் பண்ணிப்பேன். இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகும், அது எது வேணாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இது நம்ம அனலைஸ் நம்ம சும்மா எதாவது தோணுச்சுன்னு போட்டிருக்கோம். ஒன் செகண்ட் முடியுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரேட் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்க,
ஜெயிச்சிருவோமோ? சரி, அதை வச்சு ஜெயிச்சிருவான். சரி, அடுத்த டேட் ஒரு ரவுண்ட் ட்ரேட் போடுவோம் சும்மா. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு தோற்று காட்டணும். தோற்றாதான் அது எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு தெரியும். இந்த தோற்றுருவேன் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த ரெட்டை வித்துடலாம். ரெட்டை வித்துட்டேன். ஏன்னா வந்து ஒரு ட்ரேட் போதும், டெமோ தான். இப்போ க்ரீன் ட்ரேடு அப்போ ஒன்று, அது வந்து இப்போ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. $100 லாஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு $100 லாஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு ப்ரோ வந்து என்ன பண்ணுவான், அதை வந்து எப்படி அதை ரெக்கவர் பண்ணலான்னு தான் பார்ப்பான். ஒரு பிகினர் என்ன பண்ணுவோம், $100 லாஸ் ஆயிடுச்சு, நம்ம பெரிய அமௌண்ட்டை போடுவோம். ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரே ட்ரேடில் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவன் ஒரு மினிமம் ஒரு கேபிட்டல் ஒரு $100 அவன் கேபிட்டலாக வச்சுருந்தா, அவன் என்ன பண்ண இப்போ சரி ஒரு $100ன்றது ஒரு $10 மாற்றிங்க. இப்போ எனக்கு $10 லாஸ் ஆயிடுச்சு. அதில் இப்போ நான் ஒரு ப்ரோ என்ன பண்ணுவேன்னா ஒரு $20 தான் போடுவான். ஆனால் ஒரு பிகினர் என்ன திரும்ப பண்ணுவான், ஐயோ $10 நஷ்டம் ஆயிடுச்சு, அடுத்து வந்து $10 போட நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ் ஆனால் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு $50 போடுவோம். அவன் கேபிட்டல் எவ்வளோ, $100. அவன் இப்போ போகிறது எவ்வளோ, $50. போன வாட்டி போட்டது ஒரு $10. அப்போ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணால் $60. இதில் வந்து இது தோத்துட்டானா அவனுக்கு வந்து $60 நஷ்டமாயிடுது. இப்போ $40 தான் வந்து அவனோட ப்ராஃபிட் கேபிட்டலே இருக்கும். பார்த்துங்க, 40% தான் அவன் கேபிட்டலே இப்போ அவன் அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன். இப்போ அவன் போட்டான் ஏதோ அப்பு போட்டான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ அப்பு போட்டான். இப்போ இதில் நஷ்டமாச்சுன்னா அவனுக்கு வந்து 60% நஷ்டமாயிடுச்சு அவன் கேபிட்டல் இருந்து. இதே ஒரு ப்ரூவாக இருந்தால் என்ன பண்ணுவான், அவன் கேபிட்டலே $100 தான், அவன் என்ன பண்ணான் இப்போ $10 நஷ்டமாயிடுச்சா, அவனுக்கு வந்து MT1 எடுப்பான். MT1ன்றது என்னன்னா வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு ட்ரேட் நஷ்டமாச்சுன்னா எல்லா டைம் ஏன் நஷ்டமாகுதுன்னா, சில டைம் சார்ட் வந்து டிஃப்ரெண்டாக போகும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு டைமாக இருக்கும், ஆனால் சார்ட் வந்து திடீர்னு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் மாறும். அந்த டைமில் வந்து அதை வந்து எப்படி சொல்லி அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் அடுத்தது அதே என்ட்ரியாக வந்து அப்படியே எடுப்பான். அதெல்லாம் அடுத்தது ட்ரேடில் ஒழுங்காக சொல்லித்தரேன். அடுத்தது வீடியோவில் நான் ஒழுங்காக எப்படி எம்டினா என்ன அப்படின்லாம் சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம பண்ணேன். இப்போ நான் இதில் வந்து ப்ரோனா 20 எடுப்பான், பிகினர்னா 50 எடுப்பான். அவனுக்கு இருக்குது இவனுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ சரி, அவனுக்கு இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், ப்ரோ பிகினருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ இது லூஸ் ஆயிடுச்சு, நான் இது ஜெயிச்சிட்டேன். சரி, ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டே வரோம். சரி, அவனுக்கு பிகினருக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பேருக்கும் 60%. அவனோட கேபிட்டல் 100%. நல்லா வச்சுருக்கேன். அவன் கேபிட்டல் 100%. ஒரு ப்ரோக்கு 100, ரெண்டு பேருக்கும் $100 கொடுத்துருக்கான். இப்போ ஒரு பிகினர் வந்து $10 நஷ்டமாயிட்டான். செகண்ட் வந்து $50 போட்டான், அதுவும் நஷ்டமாயிட்டான்னு வச்சுங்க. இப்போ $10 நஷ்டம், $50 நஷ்டம். அப்போ அவன் கேபிட்டல் வந்து 60% காலி, பேலன்ஸ் 40%. அதே ப்ரோவில் வந்து அவன் ஃபஸ்ட்டு $10 போட்டான், செகண்ட் வந்து தோத்துட்டானா, ஃபஸ்ட் என்ட்ரி தோத்துட்டானா, செகண்ட் என்ட்ரி என்ன பண்ணுவான், MT1 எடுப்பான், அதான் வந்து $20. இப்போ அதுலேயே அவன் தோத்தானா அவனோட கேபிட்டல் நஷ்டம் எவ்வளோ இருக்கும், $30 தான். அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கேபிட்டல் இருக்குது, 70%. இவனுக்கு எவ்வளோ இருக்குது, 40%. ரெண்டு பேர் ரெண்டு ட்ரேட் தான் எடுத்தாங்க. ஆனால் அவனுக்கு இவனுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க. இவனுக்கு 40% தான் இருக்குது. 40% எங்கே, 70%. அவன் லூஸ் பண்ண அமௌண்ட்டை இவன் வச்சிருக்கான். இப்படி அவனோட லூஸ் பண்ணதோட இவன் அதிகமாக வச்சிருக்கான். அப்போ பார்த்துங்க, ப்ரோக்கும் பிகினருக்கும் இருக்க வித்தியாசம். இவன் பிகினர் என்ன பண்ணுவான், சரி இது நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு திரும்பி இன்னும் அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து பயம் அதிகமாகும். பயம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம பயத்திலே வந்து ட்ரேடை வந்து சரி அவனுக்கு கொஞ்சமாக கற்றுருப்பான். ஒரு பிகினர் வந்து கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கற்றுருப்பான், அதை வச்சு தான் அவன் ட்ரேட் எடுத்திருப்பான். அது தோக்க என்ன பண்ணணும், பயம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம தோத்துட்டே வருமேன்னு சொல்லிட்டு இன்னும் அமௌண்ட் அதிகமாக போடுவான். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி இப்போ $10 ஆரம்பிச்சு $100 கொண்டு போனால் கொஞ்சம் ஒரு என்ட்ரி தோத்துனா, திரும்பி செகண்ட் என்ட்ரி தோத்துட்டுனா பயம் வந்து கன்ஃபார்ம் வரும். எல்லாருக்குமே சரி தான், ஒரு பிகினர் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா ப்ரோக்கு அவனுக்கு தெரியும் ஏன் வந்து தோக்குறோன்றது கன்ஃபார்ம் தெரியும். நம்ம மேலே தப்பா, சார்ட் மேலே தப்பான்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு பிகினருக்கு அது தெரியாது. நம்ம மேலேயே கரெக்டாக இருக்கும், சார்ட் தான் தப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து பிகினர் என்ன பண்ணுவான், இன்னும் அமௌண்ட்டை போட்டு லாஸ்ட் மினிட்டே போயிட்டு இருப்பான். ஆனால் ப்ரோ வந்து ஒரு சார்ட் மேலே தப்பாக இருக்குது, இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ணால் நம்ம தோற்றுருவோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் வெளியே போயிடுவான். இதுதான் வந்து ஒரு பிகினருக்கும் ப்ரோக்கு வித்தியாசம். இப்போ அதான் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம். அதை பார்த்துட்டீங்களா. இப்போ சரி, நம்ம இதை கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம், மூணாவது விஷயம். ஃபர்ஸ்ட் என்னது, பொறுமை. எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ. ஏன் பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும், ஆனால் அது கரெக்டாக கன்ஃபர்மேஷன் பண்ணி தான். இப்போ நம்ம அர்ஜென்ட் உள்ளே வந்துருப்போம். இப்போ தான் நம்ம சார்ட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் இது மாரி வந்தால் இந்த மாதிரி வரும். டப்பு நம்ம அப் போட்டிருப்போம், எல்லாம் டவுன் போட்டிருந்தா, ஆனால் நம்ம அனலைஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அனலைஸ் பண்ணிக்க மாட்டோம், இது வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் வரும்னுட்டு கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா அந்த வாய்ப்பு அதேமாரி வேறு சார்ட்டில் கன்ஃபார்ம் நடந்திருக்கும். ஆனால் அந்தமாரி இந்த சார்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம், வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான், ஒரு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி தான் அடுத்தது நம்ம என்ட்ரி
என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுருப்போம். போட்டதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது தப்பாக போட்டேனே அப்படின்னு யோசிப்பான். அப்போ நம்மளால போட்டதுக்கப்புறம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்தா போட்டிருக்க மாட்டான்ல. ஏன்னா வாய்ப்புன்னு அதேமாரி வாய்ப்பு நிறையா வரும். எப்படி சொல்றது, சேமாக இருக்கும். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஏன்னா எல்லா சார்ட்டும் வந்து ஒரே டைமில் வந்து கரெக்டாக வராது. அதுக்கு ஏற்ற மாரி தான் மாறும். அதனால சொல்கிறேன். அப்புறம் வந்து அவன் அனலைஸ் பண்ணியிருப்பான். ஓ, இந்த இடத்துல தப்பு இந்த மாதிரி வந்தால் மட்டும் இல்லை, அந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, கீழே போகணுன்றத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோமா அப்படின்றத செக் பண்ணி தான் அடுத்து கீழே போகணும்னு போடுப்பான். உள்ளே வந்தோடனே போடக்கூடாது. அதான் வந்து பொறுமைக்கு இருக்குது. செகண்ட் நம்ம என்ன சொன்னோம், மணி மேனேஜ்மெண்ட். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரிக்கு எவ்வளோ போடணும் எவ்வளோ போடக்கூடாது அப்படின்றது அது. அதுக்கப்புறம் இருக்குது தான் தேர்டு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா, இப்போ வந்து இந்த சார்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எப்படி சொல்லுது, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி வந்து ஒரு சார்ட் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு போன வீடியோ எப்படி சொல்லியிருப்போம். அதை வச்சு தான் நம்ம சார்ட் நல்லா இருக்கா, ஓகே இந்த சார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேபிட்டல்லேருந்து எவ்வளோ போடலாம். அதிகபட்சம் ஒரு பிகினர் வந்து மினிமமாக எவ்வளோ வந்து கேபிட்டல் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 52 இல்லை 100 இந்த டாலர் வச்சுருந்தா சொல்லிட்டு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை $10 கூட சில பேர் வச்சு பண்ணுவான். இல்லை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயமும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி. ஏன்னா வந்து கம்மியான அமௌண்ட் போனால் கன்ஃபார்ம் பயம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா $10 போனால் $10 $1 நஷ்டமும் $9 தான் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பயம் நிறையா வரும். அதனால கொஞ்சம் 50னா கொஞ்சம் $1 நஷ்டம் இன்னும் $43 அதை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். $100 இன்னும் நல்லா கம்மியாகும். பயத்தை கம்மியாக நம்ம வந்து ட்ரேடிங்குள்ளே எப்படி சொல்றது சர்வே ஆக முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, ஸோ இந்த சார்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் போன வீடியோ சொல்லியிருப்போம். அந்த மாதிரி சார்ட்டை சூஸ் பண்ணிட்டு இந்த சார்ட்டுக்கு வந்து ஓகே, சார்ட்டுக்கு வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து அதிகபட்சம் 10% தான் இன்றைக்கி போடணும். இன்னையோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண சார்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்குது, இன்றைக்கி மண்டேவா அப்படின்னா வந்து 10% தான் அதிகபட்சம், 10 கூட வேணாம், இன்னைக்கு 5% தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிட்டு இப்போ நம்ம $100 தான் நம்ம கேபிட்டல்னா மினிமம் வந்து $1 தான் நம்ம போடணும். $100 இருக்கே, நம்ம 5% பண்ணால் 5 போடக்கூடாது, $5 போடக்கூடாது. 5%னா அதில் 100லேருந்து 1% $1. அந்த $1 வந்து நம்ம $5 அதை கொண்டு போகணும். எப்படி சொல்லிட்டு இப்போ இதில் வந்து மேலே நான் போடுறேன், இதில் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுங்க. ஜெயிச்சுன்னா எனக்கு அடுத்தது $2 வரும். அதுலேருந்து $1 திரும்பி போட்டு திரும்பி $2. இப்போ நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் இதில் வந்து, இதில் நான் ஜெயிச்சுன்னா 93%. 93 ஒரு டாலருக்கு $7 கம்மி. அதான் 7% கம்மி. அந்த 7% இருந்துச்சுன்னா $1. அதுமாதிரி நம்மளோட கேபிட்டல் இன்னைக்கு $5 சேர்த்துட்டோமா, வெளியே போயிடணும், உடனே வெளியே போயிடணும். ஏன்னா வந்து $5 வந்துச்சா, இன்னும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், பிகினருக்கு வந்து தோணும், சரி $5 சம்பளம் ட்ரேடிங் நல்லா இருக்கு பண்ணு. சரி என்ன பண்ணோம், அடுத்தது வந்து திரும்பி $1 அது நஷ்டமும். அப்போ நஷ்டமாச்சுன்னா என்ன ஆகும், நம்ம $5 ஏற்கனவே சம்பாரிச்சோம், நம்ம வெளியே போக வேண்டியது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், $1 நஷ்டம். அப்போ என்ன பண்ணுறது, திரும்பி $4 கொண்டு வந்துடும். சரி அதை வந்து திரும்பி $5 மாற்றணும்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு ட்ரேட் இருக்கும். இது $5 முடிய வேண்டியது இப்போ 7 ட்ரேடுக்கு வந்துட்டோம். 7 ட்ரேட் வந்துட்டோமா, இப்போ அது திரும்பி இன்னொரு அதுவும் நஷ்டமாகும். அப்போ நம்ம வந்து திரும்பி $3 நம்ம வந்து இப்போ ஏற்றிட்டு வந்தாலும் திரும்பி ஒரு $2 நஷ்டமாச்சு. இப்போ அதை திரும்பி நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரேட் பண்ணிட்டே இருப்போம். திரும்பி நம்ம லூஸ் பண்ணிட்டே வந்து நம்ம கேபிட்டல் நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணது திரும்பி லாஸ் பண்ணி நம்மளோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகும். அதுதான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு பண்ணேன், இவ்வளோதான் இன்னைக்கு வந்து அதிகபட்சம் பிகினராக இருந்தால் ஒரு 10% மேலே போகவே போவேன். கேபிட்டல் நீங்கள் அதிகபட்சம் 10% சம்பாதிச்சுன்னா வெளியே போயிடுங்க. 10% லாஸ் பண்ணிட்டீங்களா வெளியே போயிடுங்க. ஏன்னா அதான் ரூல். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்காது. நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் சரி இதில் வந்து ட்ரேடிங்கில் லக்கும் கொஞ்சம் வேணும். ஏன் சொல்லுன்னா, நம்மளுக்கு ட்ரேடிங்கே நல்லா தெரிஞ்சாலும் லக்கும் லைட்டாக இருந்தால் தான் நம்மள வந்து ட்ரேடிங்கில் வந்து இது சர்வே ஆக முடியும். அதனால தான் சொல்கிறேன். நம்மளுக்கு லக்கு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம $10 லாஸ் பண்ணால் வெளியே போயிட்டா அப்போ நமக்கு $90 அப்படியே இருக்கும் அக்கௌண்ட்டில். நீங்கள் அதை வந்து திருப்பி அதை ஈக்குவலாக கொண்டு வரேன் திரும்பி போட நம்மளோட கேபிட்டல் குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா கன்ஃபார்ம் வந்து அந்த நாள் லாஸ் தான் ஆகிட்டே இருக்கும். அதனால் வெளியே போயிட்டுனா சரி அதோட நின்றோம், $10 நின்றோம். திரும்பி அடுத்த நாள் வந்து அதை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம் திரும்பியும். அதெல்லாம் சொல்லி அதுமாதிரி நம்ம ப்ராஃபிட் எடுத்துடுமே, $10 தான் ப்ராஃபிட் வந்துச்சு, $110 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடணும். $10 நம்மளுக்கு நீயோட கணக்கு நம்ம $10 வந்துட்டோமா வெளியே போயிடணும். இல்லை ஆசைப்படனா பேராசைப்பட்டோம்னா திரும்பி அது குறைஞ்சிட்டே வரும். திரும்பி அதை காம்பன்சேட் பண்ணால் இன்னொரு நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதான் வந்து ஒரு ப்ரோக்கும் ஒரு பிகினருக்கு இருக்க பெரிய வித்தியாசமே. அதான் ப்ரோ வந்து அப்படியே வெளியே போயிடுவான். அவனோட கணக்கு இன்னைக்கு இவ்வளோ டாலர் சம்பாதிக்கணும், $10,000னா இல்லை $1000 சம்பாதிக்கணுமா, அவ்வளோ சம்பாதிச்சு வெளியே போயிட்டே இருப்பான். அடுத்த நாள் வந்து அடுத்த ட்ரேடிங் பார்ப்பான். இல்லை லாஸ் ஆனாலும் அதை வந்து அடுத்ததில் வந்து ஈஸியாக வந்து அவன் காம்பன்சேட் பண்ணி வெளியே கொண்டு போயிடுவான். அதுதான் வந்து அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான். இதில் வந்து இப்போ இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுவான், பிகினர் வந்து பணத்தை பண்ணு மொத்தமாக லாஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவான்.
ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன்லாம் எப்படி சொல்லிப்பான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுருப்பான். இதெல்லாம் இந்த இந்த ஸ்டெப்லாம் வந்து ஒரு லெவலாக அவன் தோற்றுருப்பான். அதை வந்து எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ட்ரேடிங் விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு கற்றுட்டு வந்து அமௌண்ட்டை போட்டு திரும்பி லாஸ் பண்ண ஃபுல்லாக லாஸ் ஆகுது. சில டைம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ட்ரேடிங் வந்து உங்களுக்கு வந்து 0.1% நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த கண்டுபிடிச்ச வச்சு நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, திரும்பி லாஸ் வரும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு படிப்படியே ஏற முடியும். அவன் அதெல்லாம் வந்து சரி இதை விட்டு வெளியே போடுறது, நம்ம லாஸ் பண்ண அமௌண்ட்லாம் உள்ளே தான் லாஸ் பண்ணிருக்கோம். அதை நம்ம எப்படி ஜெயிச்சு கொண்டு வரணும் தான் ஆசைப்பட்டு தான் ட்ரேடிங்குள்ளே திரும்பி இருக்கணும். ஏன்னா இருந்தால் தான் அப்போ அடுத்தது படியே நம்ம ஏற முடியும். ஒரு படிக்கே பயந்துட்டு வெளியே போயிட்டுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ட்ரேடிங் வந்து நம்ம விட்ட பணத்தை போயிடுச்சு. நம்ம அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச பணம் தான் அதை வச்சா போட்டுருக்கோம். சேர்த்து வச்ச பணத்தை உள்ளே போட்டு சரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இப்போ அந்த பணம் வேஸ்ட்டாக போச்சா. இப்போ அதை வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு தான் லாபம். அதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ அதையும் எடுக்கணும், நம்ம ப்ராஃபிட் ஆகணும். அப்போ என்ன பண்ணால் அதை இன்னும் கற்றுக்கணும். நம்ம ஏன் லாஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல ஏன் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல ஏன் லாஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம போட்டு மேலே தானே போட்டு ஏன் கீழே போச்சுன்னு யோசிக்கலாம்னு தோணுச்சுன்னா அப்புறம் நம்ம அடுத்த பர்சன்டேஜ் 1% முன்னேறி 2% ஆகும். அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டா 1 வருஷம் 1.5 வருஷம் சில பேர் டைம் ஆகுன்றதுக்கான ரீசனே அதான். நீங்கள் வந்து ட்ரேடிங் கற்றுக்க உள்ளே வந்துட்டீங்களாவே குட் பண்ணுறது ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்தால் கன்ஃபார்ம் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பொறுமையாக இருந்தால் கன்ஃபார்ம் ட்ரேடிங் கற்றுக்கலாம். இதான் வந்து ஒரு ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். பண்ணக்கூடாத விஷயம் சொல்லிட்டேன். குட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த டைமில் பாதி கற்றுன்னு இருக்கோம். ஒரு சின்ன லாஸுக்காக நம்ம பயந்துட்டு வெளியே போயிருந்தா நம்ம பெரிய வாழ்க்கையை இழந்துருவோம். அந்த ப்ரோவெலாம் ஏன் வந்து ப்ரோவாக இருக்காங்கன்னா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கேட்டால் அவங்க குட் பண்ணாமல் வந்து அதை இன்னும் ஏன் தப்பு பண்ணணும் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் தப்பெல்லாம் வந்து சரி செஞ்சதால தான் அவன் அப்படி இருக்கான். நம்ம குட் பண்ணிட்டு போனால் அவ்வளோதான் ஃபஸ்ட் விஷயமா. செகண்ட் விஷயம் என்னென்னா பயத்தை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். ட்ரேடிங்குள்ளே வந்தாலும் பயத்தை இருக்கக்கூடாது. இந்த ட்ரேட் நஷ்டமாயிடுச்சா அடுத்த ட்ரேட் நம்ம கன்ஃபார்ம் ஜெயிக்கண்டா. நம்ம வைக்கிறது நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் வந்து நம்மளால ட்ரேடிங்கில் சக்சீட் ஆக முடியும். ஓகேவா. தேர்டு விஷயம் என்னன்னா நம்ம லக்கு இருக்கணும். இந்த நாள் லக்கு இருக்கா லக்கு இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. உள்ளே வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு $10 நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நம்ம லக்கு இல்லை, அவ்வளோதான். லக்கும் இருக்கணும். ஏன்னா வந்து சார்ட் நம்ம எல்லாம் தெரியும். இந்த டைமில் வந்தால் கன்ஃபார்ம் மேலே தான். ஆனால் இந்த டைமில் ஏன் கீழே போகுது, அன்னைக்கு சார்ட் வந்து எப்படி சொல்லிட்டு ஏடகுணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் சொல்லிட்டு நல்லா இருக்காது. அந்த டைமில் போயிட்டு நம்மளும் போய் ட்ரேடு காசை போட்டு நம்ம மேலே தப்பு இல்லாமல் சார்ட் மேலே தப்பு வச்சு நம்ம மேலே தான் தப்புன்ட்டு வெளியே போயிடுவோம். அதான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லக்கு இருக்கணும், நம்ம ட்ரேடிங்கும் தெரியணும். இது ரெண்டும் கரெக்டாக நம்ம பண்ணால் நம்ம ட்ரேடிங்கில் சக்சீட் ஆகிடலாம். ஈஸியாக வந்து பணம் சம்பாதிச்சிடலாம். அதான் விஷயம். ஓகேவா. ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் நினைக்கிற கார் வாங்கலாம், எது வேணால் வாங்கலாம். ஆனால் அது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். காத்திருந்து அதை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டா கன்ஃபார்ம் அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் இருக்குது. அதேமாதிரி ஃப்ரீ ஃபயர் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடியே. இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வச்சு ஒரு ஃப்ரீ ஃபயரை வந்து பிளேயராக இருந்து நூபில் இருந்து இப்போ வந்து நான் இருப்பீங்க ப்ரோ டைமண்ட். நீங்கள் நூபாக இருக்கும்போது உங்கள்ட்ட கோல்டு ஒன்று போட்டு அது வந்து பெரிய விஷயம். அதே இப்போ ப்ரோ ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருப்பீங்க, கன்ஃபார்ம் வந்து நூபாவே இன்னும் சுற்றிட்டு இருக்க மாட்டேன். கன்ஃபார்ம் வந்து அதில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ வளர்ந்துருப்பீங்க அவ்வளோ வளர்ந்துருப்பீங்க. ப்ரோவாக இல்லாமல் கூட ஒரு ஆவரேஜ் பிளேயராக இருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் எவ்வளோ நல்லா டைம் பொறுமையாக உள்ளே போயிட்டு கற்றுக்கிறீங்களோ எவ்வளோ அதிகமான டைம்லாம் கொடுத்து இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எப்படி சொல்லி சும்மா ஒரு டைம் வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணிட்டு சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அடுத்து வெளியே போயிடும் அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து சார்ட்டை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக கற்றுங்க. அனலைஸ் பண்ணுறது எப்படி, சார்ட்னா ஏன் இந்த கேண்டில் இப்படி இருக்குது, ஏன் இந்த கேண்டில் இது பேர்லாம் என்ன அப்போலாம் தெரிஞ்சுங்க. யூடியூப் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. நம்ம வீடியோலேயும் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்லியிருப்போம் தெளிவாக. அதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கில் சக்சீட் ஆகணும்னு நினச்சின்னா இந்த விஷயம், இந்த 6 விஷயம் சக்சீட் ஆக 3 விஷயம், சக்சீட் ஆகாமல் லாஸ் ஆகிறதுக்கு பண்ணக்கூடாதுன்ற விஷயம் ஒரு 3 விஷயம். இந்த 6 விஷயத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சதுனாலே ட்ரேடிங்கில் கன்ஃபார்ம் சக்சீட் ஆகிடலாம். ஓகேவா. ஓகே டாட்டா, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.